ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மரில் எல்லாருக்கும் கூலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அந்த ஐஸ்கிரீம் தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு நம்ம சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம 2 பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. GSM பவுடர் அண்ட் CMC பவுடர். இது பார்த்திங்கன்னா கிளிசரால் மோனோஸ்டிரைட் பவுடர். இந்த பவுடர் நம்ம பேக்கரி சப்ளைஸ் எல்லாம் கிடைக்கிற கடையில் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஆன்லைனில் அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் நமக்கு வேணும். CMC பவுடர்னு சொல்லுவாங்க, கார்பாக்சி மெத்தைல் செல்லுலோஸ் பவுடர். பிகாஸ் இது வந்து ரெக்கமெண்டட் தான், ரெக்கமெண்டட் எம்எல்சிஃபையர். அதாவது நம்ம ஐஸ்கிரீமை வந்து வால்யூம் கொடுக்கறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது சீக்கிரமாக மெல்ட் ஆகி போகாமல் இருக்கிறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம கடையிலேருந்து வாங்குகிற எல்லா ஐஸ்கிரீம்ஸ்லேயும் இந்த பவுடர் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால இது நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இப்போ மெயின் இன்க்ரீடியன்ட் ஐஸ்கிரீம்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க் தான். அது ஃபுல் க்ரீம் மில்க்காக நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா மில்க் பவுடர், எனி மில்க் பவுடர், ஸ்கிம்டு மில்க் பவுடர் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா நார்மல் மில்க் பவுடர் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 50 grams. இதுதான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு வேணுன்னா நீங்கள் இந்த சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து ஸ்டீவியாவோட சுகர் ஃப்ரீ. ஸோ இது தான் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நானும் டயபெட்டிக் தான், அதனால எனக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. அதனால நான் இது யூஸ் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு ஐஸ்கிரீம் பண்ணுறது அப்படின்றது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ்கிரீம்காக ஒரு பேஸ்ட் நம்ம இந்த பவுடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். நீங்கள் பவுல்லையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து சட்னி ஜார் இருக்குது இல்லைங்களா, மிக்சியில், அந்த ஜாரில் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். 2 tablespoon GMS பவுடர், ஒரு அரை டீஸ்பூன் CMC பவுடர், அப்புறம் 1 tablespoon கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக, இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால தான். அப்புறம் 50 grams ஆஃப் ஸ்கிம்டு மில்க் பவுடரும் ஆட் பண்ணி அதில் ஒரு அரை கப் மில்கை ஊற்றிட்டு நம்ம எடுத்து அந்த 1/2 liter மில்க்லேருந்து கொஞ்சம் மில்க் வந்து நம்ம இதில் ஊற்றி ஒரு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா நமக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடச்சிரும். இப்போ இவ்வளோ மில்க் வந்து நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஏன்னா இந்த சட்னி ஜாரை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு. மீதி இருக்கிற பாலை நான் பேனில் ஊற்றி காய்ச்ச போகிறேன். இப்போ நம்மளோட மில்க் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த சட்னி ஜாரில் இருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடியில் போய் அது கெட்டியாயிடும். இப்போ இது நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 minutes நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணதும் நமக்கு கூழ் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். ஒரு 3 minutesக்கு அப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சின ஐஸ்கிரீம் மிக்ஸை ஸ்டவ்லேருந்து இறக்கி கொஞ்சம் நேரம் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும். இப்போ சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சுகர் ஃப்ரீன்றனால கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்கிற டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நார்மல் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா கிட்ஸுக்கு நார்மல் சுகர் வந்து ஒரு 1/2 cup ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாஸ்தியும் கம்மியும் பண்ணிக்கலாம். இங்கே நான் சுகர் ஃப்ரீ ஆட் பண்ண போகிறேன். சுகர் ஃப்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஃப்ரீ பாருங்கள், இது மாதிரியே தான் இருக்குது, நமக்கு சுகர் மாதிரியே தான் இருக்குது. சுகருக்கு ஈக்குவலன் இனிப்பு தான் அது. 5 ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே மெல்ட் ஆகிடும் உங்களுக்கு. இந்த லைட்டாக சூடாக இருக்கும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஐஸ்கிரீமோட பேஸ் வந்து ப்ரிப்பேர் ஆயாச்சு. இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு நம்ம கூல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம காய்ச்சும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கெட்டியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு லைட்டாக ஒரு ரன் பண்ணிக்கோங்க. நமக்கு ஸ்மூத்தாக ஐஸ்கிரீமோட பேஸ் வந்து ப்ரிப்பேர் ஆயாச்சு. இப்போ இந்த ஐஸ்கிரீம் வந்து 2 step ப்ராசஸ்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது இப்போ நம்ம கொண்டு போய் ஃப்ரீசரில் 4 to 5 hours செட் பண்ண வைக்கணும். செகண்ட் ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இது ஸ்லிங் பேப்பர் போட்டு நான் ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறேன். இல்லைன்னா டைட்டான ஒரு கண்டெய்னரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐஸ்கிரீமோட செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம்.
நான் வந்து மத்தியானம் வந்து இந்த பேஸை வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சேன். இப்போ நான் டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இது எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஸ்கூப் பண்ணி ஒரு பெரிய பவுலுக்கு மாற்ற போகிறேன். அது மாற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த விப்பிங் க்ரீம் தான். இப்போ ஐஸ்கிரீம் பேஸ் வந்து நான் பெரிய பவுலுக்கு மாற்றிட்டேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ விப்பிங் க்ரீம் அடிக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதோட கூலிங் வந்து கம்மியாகிறதுக்குள்ளே நம்ம இது ஃபஸ்ட்டு விப் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா விப் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீமை நம்ம கேக்குக்கெல்லாம் விப் பண்ணுற மாதிரியே ஸ்டிஃப் பீக்ஸ் வர்ற மாதிரி விப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஐஸ்கிரீம் பேஸில் நான் ஒரு ஸ்பூன் வேனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை பீட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஃப்ளேவர் இதில் தேவை இருக்கோ அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்றைக்கி நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட வால்யூம் வந்து டபுள் ஆகும். நமக்கு இவ்வளோ தான் இருக்குது. பீட் பண்ண இது ரைஸ் ஆகிடும் நமக்கு. இது இப்போ பாருங்கள், நம்மளோட ஐஸ்கிரீம் பேஸோட வால்யூம் டபுளோ ட்ரிபிளோ ஆயிருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரூட்ஸு பிடிச்சவங்கன்னா ஃப்ரூட்ஸ் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் பல்ப் பண்ணி அந்த பல்ப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து சாக்லேட் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக கேட்பரியோட கொக்கோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நம்ம பீட் பண்ணி வச்ச விப்பிங் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஸ்டிஃபாக பீட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த விப்பிங் க்ரீமும் நம்ம இது கூட ஆட் பண்ணி இது ஃபுல்லாக பீட் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா, இப்போ நைட்டு வச்சிட்டோன்னா காலையில் நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். 240 ml கப்பில் தான் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் பீட் பண்ண போகிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இதில் நான் எக்ஸ்ட்ரா சுகர்ஸ் எதுவுமே போடலை. நீங்கள் விப்பிங் க்ரீம் கூட வேணால் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் நான் டயபெட்டிக். நான் டயபெட்டிக்காக பண்ணுறதுனால, சுகர் ஃப்ரீ போட்டு பண்ணுறதுனால வேறு எந்த ஸ்வீட்டுமே நான் ஆட் பண்ணல. விப்பிங் க்ரீமில் வந்து ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் விப்பிங் க்ரீமில் அன்ஸ்வீட்டன்டு விப்பிங் க்ரீம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. கிடச்சதுன்னா அது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நமக்கு வந்து சுகர் ஃப்ரீ அதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். யாருக்காவது அந்த மாதிரி விப்பிங் க்ரீம் தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஐஸ்கிரீம் நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரீசருக்குள்ளே செட் பண்ண வைக்கலாம். நாளைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகிருக்கும். ஃப்ளேவர்ஸ் வந்து உங்கள் இஷ்டம்தான், எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். மைல்டான ஃப்ளேவர் சாக்லேட் ஃப்ளேவர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப இதாக இருந்தாலும் நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்காது. நிறைய சாக்லேட் சேர்த்தா சுகர் ஃப்ரீ, அதாவது நம்ம சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணனால ரொம்ப ஸ்வீட்னஸ் நமக்கு கிடைக்காது. அதனால மைல்டாக தான் நான் சாக்லேட் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது சுகர் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளேவர்ஸும் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாக்லேட் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் நம்மளோட ஐஸ்கிரீம் செட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. 2 பாக்ஸில் நம்ம போட்டு வச்சோம். அப்ராக்சிமேட்லி பார்த்திங்கன்னா 1 kg நமக்கு இருக்குது ஐஸ்கிரீம். 1/2 லிட்டர் மில்கில் செஞ்ச ஐஸ்கிரீம் 1 kg இருக்குது. இது நல்லா செட் ஆகிருக்கு. இன்னொரு பாக்ஸ்லேயும் இருக்குது. பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடுச்சு நம்ம ஐஸ்கிரீம்.
எனக்கு சக்தி பத்தலை ஸ்கூப் பண்ணுறதுக்கு. அம்மா கிட்ட ஸ்கூப் பண்ணி தர சொல்கிறேன். அம்மா ஸ்கூப் பண்ணி கொடுமா. நம்மளோட எம்மியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த சாக்லேட் ஃப்ளேவரும் இனிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. நமக்கு சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா கிடைக்குது. அந்த மில்கோட ஃப்ளேவர், அந்த மில்க் பவுடர் போட்டனால அந்த மில்கோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்குதுங்க. அப்புறம் நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது இதில் வேணால் சாக்லேட் சிப்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ், சாக்லேட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் டயபெட்டிக்கு வந்து இது ஆடட் சுகராக தான் இருக்கும். அதனால ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி விமென்ஸ் டே. பாய்.